இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு தமிழ் திரைப்பட வர்த்தக சபையின் தலைவரும் அதன் நிர்வாகிகளும் அதன் அங்கத்தினர்களும் உங்களுக்கு எல்லோருக்கும் விளக்கி கூறுவதெல்லாம் ஜிஎஸ்டி என்று நாளை முதல் வர இருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். அது எப்படியெல்லாம் பாதிக்க போகுது என்று எல்லாருக்கும் தெரியும். அது அனுகூலமாக வருதா, சாதகமாக வருதா, பாதகமாக வருதா வந்த பிறகு தான் தெரியும். அப்படித்தான் எங்களுக்கும் எங்களுடைய ரேட் ஆஃப் அட்மிஷன், அதாவது 50 ரூபாய்க்கு மேலேயா இல்லை 50 ரூபா உள்படவாதுன்னு எங்களுக்கும் தெரியலை. இது சர்க்காரில் நாங்கள் கேட்டிருக்கோம், அதுக்கு இன்னும் எங்களுக்கு பதிலும் வரல. அதனால் இப்போ 50 ரூபா டிக்கெட்டுக்கு மேலே நாங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுமா இல்லை 50 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு கீழே வாங்கணுமான்னு புரியலை. இது எப்படின்னு தெரியல. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இன்றைக்கி ஒரு 30% கார்பரேஷன் டேக்ஸு, அதாவது கார்பரேஷன் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து டேக்ஸு போன்ற இன்றைக்கி புதுசாக ஒரு ஆர்டினன்ஸில் தமிழக சர்க்கார் கொண்டு வந்திருக்காங்க. ஆக 30%, ஒரு 18% இல்லைன்னா ஒரு 28% ஜிஎஸ்டியாக, ஆக 48 இல்லை 58% வரி வருது எங்களுக்கு, டபுள் டாக்ஸேஷன். இந்த 58% வரியை எங்களால் தாங்க முடியாது. இதை நாங்கள் பொதுமக்களுக்கு மாற்றி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு சர்க்கார் அனுமதிக்கலை. அனுமதிச்சாங்கன்னா கூட பொதுமக்கள் மேலே இந்த பலுவை வச்சோம்னா சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சி போயிடும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் இதை ஏற்றுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 64% போயிடுது. அதாவது ஜிஎஸ்டியில் என்ன சொல்லியிருக்கான்னா, லோக்கல் டேக்ஸ் எதாவது போட்டால் அந்த டேக்ஸ் மேலே ஜிஎஸ்டி உண்டுன்னு போட்டிருக்கான். அதாவது 30% லோக்கல் டேக்ஸ் போட்டாங்கன்னா அது மேலே ஜிஎஸ்டி உண்டுன்னு போட்டிருக்கான். அது மேலே இந்த 18% ஆட் ஆகுது. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 48க்கு 52, 53%, 58 வர இடங்களில் 63, 64% வந்துடுது. இது எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. எங்களால் முடியாது. ஒரு 100 ரூபா விலை உள்ள டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 63லேருந்து 64 ரூபா நாங்கள் வரியாக கட்டிட்டு மிச்சம் 34 ரூபா தான் வருது. 34 ரூபாயில் தியேட்டரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, நடிகர் எல்லாருக்கும் இதை தான் பங்கு போடணும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எங்கேயுமே 100 நாள் படம், 200 நாள் படங்கள்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் 25 நாள் படம் தான். பெரிய படம்னா 25 நாள், சின்ன படம்னா 4 நாள் 5 நாள் இவ்வளோ தான் ஓடுது. அதோட எங்களுக்கு வர்ற கூட்டம் 15 வயசுலேருந்து 25 வயசுக்குலாம் வர்றாங்க. அவங்க இந்த பணத்தினுடைய தாக்கத்தை அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு மாற்றி இதை நீ பூரா இந்த வரியை பூரா நீ கட்டுன்னு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதிக்கணும். அப்படி அனுமதித்து நாங்கள் கட்ட சொன்னால் கூட அது அவங்க எவ்வளோ தூரம் எங்களை புறக்கணிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நெட்டில் எல்லா படமும் வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது அரசாங்கத்தை நாங்கள் வைக்க கோரிக்கை நிறைய தடவை வச்சுக்கிட்டே இருக்கோம். 4-5 நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கள நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அப்படி இருந்து இன்றைக்கி அதிசயமாக இந்த ஒரு புது சட்டம் வந்திருக்குது. அதனால் கண்டிப்பாக அரசாங்கத்தை கேட்டு அவர்களுடன் எப்படியாவது கேட்டு எங்களுடைய தொழிலை காப்பாற்றுங்கள். இப்பொழுது நசிந்து கொண்டிருக்கிறது, பிறகு செத்து விடும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களுடைய தொழிலை நம்பி 10 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கி இருக்கின்றன. அந்த 10 லட்சம் குடும்பத்தையும் காப்பாற்றுவது அரசனுடைய கடமை. அதனால் அரசை வேண்டுகோள் விடுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய மனக்குறையை உலகுக்கு காண்பிப்பதற்காக திங்கட்கிழமை முதல் அனைத்து காட்சிகளையும் ரத்து செய்வதாக இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இது ஒவ்வொரு சங்கத்திலையும் இப்போ இதே சங்கம் கோயம்புத்தூரில் கூடியிருக்காங்க. அவங்க அந்த முடிவு அங்கே அறிவிக்க போகிறாங்க. அதேமாதிரி மதுரையிலேருந்து அறிவிக்கிறாங்க, திருச்சியிலேருந்து அறிவிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இதை அறிவிக்கிறாங்க. இது தமிழ் திரைப்பட வர்த்தகத்தை எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அதனால் இதிலேருந்து அறிவிக்கிறது எல்லாரையும் கட்டுப்படுத்தி எல்லாரையும் இப்போ ஃபோனில் கேட்டு தான் எல்லோரும் அங்கங்கே கூட்டம் போட்டுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனதாக ஏக மனதாக எடுக்கணும்னு. அதனால் திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது இப்போ அமைச்சர்கள்லாம் எம்ஜிஆருடைய விழாவுக்காக மதுரை போயிருக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் நாளைக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்து தயவு செஞ்சு எங்களை திங்கட்கிழமை அன்றைக்கி மூடும்படி செஞ்சு விடாதீங்க, எங்களை காப்பாற்றுங்க. ஏன் ஒரு ஷோவாவது நாங்கள் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டோம்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுறோம். கட்டுப்பட்டதுக்கப்புறம் அதெல்லாம் விலக முடியுமான்னு தெரியலை. அதுக்காக இந்த 2 நாள் டைம் தான் வாங்கியிருக்கோம். அந்த டயத்தை விட்டு திங்கட்கிழமை அன்னையிலேருந்து மூடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அதாவது அரசாங்கம் கண்டிப்பாக எங்களை காப்பாற்றி விடுவாங்க. அப்படி காப்பாற்ற தவற விட்டால் மூடுவது என்று தீர்மானிக்கிறோம். எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உலகுக்கு நாங்கள் எதுக்காக மூடுகிறோம் என்று காண்பிப்பதற்காகவும். உலகத்திலேயே எந்த ஒரு தொழிலுக்கும் 62% வரி கிடையாது. இந்த ஒரு தொழிலுக்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் வந்திருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன். இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். கேரளாவில் இந்த வரி இந்த முனிசிபாலிட்டி டேக்ஸ் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜிஓவை இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆந்திராவிலையும் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இஷ்யூ பண்ணிட்டு வராங்க. அதனால் அது கண்டிப்பாக என்றைக்கு தமிழை யாருக்கு மட்டமாக போனது கிடையாது. அவங்களோட பெட்டராக தான் அவங்க பண்ண போகிறாங்க. எங்களுக்கு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.
திரைப்பட வர்த்தக சபை தலைவர் அபிராமி ராமநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். திரைப்பட டிக்கெட்டிற்கு ஜிஎஸ்டி குறித்த தெளிவு இல்லை என்றும், எனவே ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்கட்கிழமை முதல் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.